வணக்கம். உலகத்துல ஒரு பக்கம் பேரிடர் எச்சரிக்கைகள், இன்னொரு பக்கம் நம்ம ஊர் அரசியல், ஸ்போர்ட்ஸ், சினிமான்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா அலச போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லிஸ்ட் இதுதான். 2026க்கான தென்மேற்கு பருவமழை பத்தின அப்டேட், உலகையே அச்சுறுத்துற எபோலா அவசரநிலை, முக்கிய தேசிய செய்திகள், நம்ம தமிழ்நாட்டோட முக்கிய நிகழ்வுகள், அப்புறம் கடைசியா கொஞ்சம் ரிலாக்ஸா ஸ்போர்ட்ஸ் அண்ட் சினிமா, இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது நம்ம விவசாயத்துக்கும் இயல்பு வாழ்க்கைக்கும் ரொம்பவே முக்கியமான 2026 தென்மேற்கு பருவமழை பத்தின விஷயங்கள் தான். இப்போ நீங்க பார்க்கிறது இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கிற அதிகாரப்பூர்வமான ஜூன் முதல் செப்டம்பர் 2026க்கான வானிலை முன்னறிவித்து. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது? இந்த ரெண்டு வரைபடங்கள்லையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. கடந்த 30 வருஷத்தோட சராசரி மழைப்பொழிவும் வரப்போற பருவமழையும் எப்படி இருக்க போகுதுன்னு இதுல தெளிவா காட்டியிருக்காங்க. பொதுவா நிறைய இடங்கள்ல இயல்பான மழை இருக்கும்னு எதிர்பார்த்தாலும் சில இடங்கள்ல நிலைமை கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, வடமேல், சப்ரகமுவா, கண்டி, அப்புறம் நூரெலியா இந்த மாவட்டங்கள் எல்லாம் எதிர்பார்த்ததை விட மழை குறைவாதான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால தண்ணீர் பற்றாக்குறை வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜூன்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள 62% எல்னினோ உருவாவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இது நிலைமையை இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்கலாம். அதே சமயம் இந்திய பெருங்கடல் வெப்பநிலை, அதாவது ஐஓடி, இப்போதைக்கு நியூட்ரலா தான் இருக்கு. அடுத்து கொஞ்சம் சீரியஸான ஒரு சர்வதேச சுகாதார எச்சரிக்கைக்கு வருவோம். எபோலா 246. இது வெறும் நம்பர் இல்லைங்க. காங்கோ நாட்டோட இட்டூரி மாகாணத்துல பதிவாகி இருக்கக்கூடிய சந்தேகிக்கப்படும் எபோலா நோயாளிகளோட எண்ணிக்கை இது. இதோட சேர்ந்து 80 மரணங்களும் பதிவாகியிருக்குன்னா களத்துல நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, இது ஏன் இவ்ளோ பெரிய ஆபத்தா பார்க்கப்படுது? காரணம், இப்ப பரவிட்டு இருக்கிற இந்த குறிப்பிட்ட வைரஸ் வகைக்கு பேரு புந்திபுகியோ. இந்த வகைக்குன்னு இதுவரைக்கும் எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ, ஏன் சரியான மருந்து கூட கிடையாது. அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை. இதனால உலக சுகாதார நிறுவனம் இத ஒரு சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையா அறிவிச்சிருக்காங்க. வைரஸ் இப்போ உகாண்டாவோட கம்பாலா வரைக்கும் பரவிடுச்சு. அதனால தொற்றாளர்களுக்கும் அவங்க தொடர்புல இருந்தவங்களுக்கும் 21 நாள் சர்வதேச பயண தடை விதிச்சிருக்காங்க. ஆனா எல்லைகளை மொத்தமா மூடுனா மக்கள் சட்டவிரோதமா குறுக்கு வழியில எல்லைகளை தாண்டுவாங்க. அது இன்னும் ஆபத்துன்னு உலக சுகாதார நிறுவனம் எச்சரிச்சிருக்காங்க. ரொம்பவே கவனமா கையாள வேண்டிய சூழல் இது. சரி, இப்போ நாம அப்படியே தேசிய அளவுல நடக்கிற சில முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்போம். இந்தியாவுல பல மாநிலங்கள்ல சில அதிரடி மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மாசம் 3000 ரூபாய் வழங்குற திட்டத்துக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கேபினெட் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அங்க அப்படின்னா இங்க கேரளால புதிய முதல்வரா வி.டி. சதீசன் பதவியேற்ற உடனே பெண்களுக்கு இலவச பஸ் பயணத்துக்கு உத்தரவு போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் உபா சட்டத்துல ரொம்ப காலமா கைதியா இருக்கிறவங்களுக்கு ஜாமீன் தரலான்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. கல்வித்துறையில நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்துல இப்போ 10வது நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பல முக்கிய விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல ஒரு பாசிட்டிவான அதே சமயம் ஆச்சரியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? சிக்கிம் முதல்வர் பிரேம் சிங் எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தே போயிருக்காரு. வெறும் பேச்சோட நிறுத்தாம அவரே முன்னுதாரணமா செயல்பட்டது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்ல. தேசிய செய்திகளை பார்த்துட்டோம். இப்போ நேரா நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். நம்ம மாநிலத்துல என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கு? டிஎன்பிஎஸ்சிக்கான ஜான்வரி 2026 நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பிலிருந்து சில முக்கியமான கொள்கை முடிவுகளையும் அறிவிப்புகளையும் இப்ப கொஞ்சம் டீப்பா அலசுவோம். நம்ம மாநில நிர்வாகத்துல நடந்த சில முக்கிய அப்டேட்ஸ் இதுதான். முதலாவதா, தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமான டிஏபிஎஸ் அமலுக்கு வந்திருக்கு. அடுத்து, மதுரை மற்றும் கோயம்புத்தூரை இரட்டை நகரங்களா அறிவிச்சிருக்காங்க. மദ്രാஸ் பல்கலைக்கழக திருத்த மசோதா பத்தின விவரங்களும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னை முழுக்க இருக்கிற அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதல்வர் விஜய் அவங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் கட்டமைப்பு ரீதியா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு நம்பலாம். இவ்ளோ நேரம் சீரியஸான விஷயங்களை பேசிட்டோம். இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக விளையாட்டு மற்றும் சினிமா செய்திகளுக்கு போலாமா? கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் காத்துட்டு இருந்த IPL 2026 அப்டேட். பிளே ஆஃப் ரேஸ் இப்போ பயங்கர சூடு பிடிச்சிருக்கு. பஞ்சாப் அணியை 23 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி RCB அணி கெத்தா பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றுட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தானை வீழ்த்திருக்கு. ஆனா இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல நம்ம CSK சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்ள போறாங்க. இதுல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. கிரிக்கெட் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்திய விளையாட்டுத்துறையில நடந்த இந்த 2 மாபெரும் சாதனைகளை நம்ம கட்டாயம் கொண்டாடியே ஆகணும். ஒன்னு, T20 கிரிக்கெட்ல நம்ம சாய் சுதர்ஷன் 3000 ரன்களை கடந்து ஒரு அபாரமான மைல்கல்ல எட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன்ல நம்ம சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி ஜோடி அசத்தலா விளையாடி வெள்ளிப் பதக்கம் வென்று நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க.
சூப்பர்ல. அடுத்து சினிமா அப்டேட்ஸ். எக்கச்சக்கமான தடைகளை தாண்டி ரிலீஸான சூர்யாவோட கருப்பு படம் முதல் நாள்லயே உலக அளவுல 20.66 கோடி வசூல் செஞ்சு பட்டைய கிளப்பியிருக்கு. இன்னொரு பக்கம் ரசிகர் ஒருத்தர் தளபதிய கேட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்ல அதுக்கு த்ரிஷா ரொம்ப கியூட்டா உற்சாகமா பதில் சொன்ன வீடியோ இணையத்துல செம வைரல். அப்புறம் ஒரு சீரியஸான விஷயம், சில சர்ச்சைக்குரிய கமெண்ட்ஸ் தொடர்பான பிரச்சனையில பாடகி கெனிஷாவிற்கு எதிரா ஆர்த்தி ரவி இப்போ சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த சினிமா கொண்டாட்டங்களுக்கு நடுவுல ரொம்பவே சோகமான ஒரு செய்தியையும் நாம பதிவு செய்ய வேண்டியிருக்கு. பழம்பெரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்கள் அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திரைத்துறையினரை மட்டும் இல்லாம நம்ம அனைவரையுமே பெரும் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியிருக்கு. இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு பக்கம் எந்த மருந்தும் இல்லாத ஒரு வைரஸ், கணிக்க முடியாத பருவமழைன்னு இயற்கையோட சவால்கள். இன்னொரு பக்கம் நாமே உருவாக்குற அரசியல், ஸ்போர்ட்ஸ், சினிமான்னு மனிதர்களோட உலகம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நாம உருவாக்குன இந்த நிகழ்வுகளை ரசிக்கிற அளவுக்கு இயற்கையோட எதிர்பாராத பிரம்மாண்டமான சவால்களை எதிர்கொள்ள நாம உண்மையிலேயே தயாரா இருக்கோமா? இந்த ஒரு கேள்வியோட இன்றைய அலசலை நாம முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு தொகுப்புல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.